பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய சகோதரனாகிய அந்திரேயா பேதுருவை இயேசுவினிடத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவினிடத்தில் அறிமுகப்படுத்தின உடனே பேதுருவை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக இயேசுவை அவருடைய வார்த்தைகள் பேதுருவை குறித்த ஒரு எதிர்கால காரியங்கள் என்ன நடக்கப் போகுது என்பதை ஆண்டவராக இயேசு மிக தெளிவாக கூறுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பேதுருவை கணித்த இயேசு பேதுரு எப்படி இருக்க போகிறார் என்ற அந்த கணிப்போடு கூட அவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். சீமோன் என்றால் நாணல் என்ற அர்த்தம், பேதுரு என்றால் பாறை என்ற அர்த்தம், கேபா என்றால் பேதுரு என்று அர்த்தமாகிறது. இங்கே ஊழியத்திற்கு ஆண்டவராகிய இயேசு பேதுருவை இங்கே தெரிந்து கொள்கிறார். அதற்கு காரணமாக இருக்கிறவர் அந்திரேயா. பேதுரு கொண்டு வந்த அந்திரேயா அதன் பிறகு என்ன ஒரு பெரிய ஊழியம் செய்தார்னு சொல்லப்படவில்லை. ஆனால் பேதுரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இயேசுவுக்கு பிறகு மிகப்பெரிய ஊழியங்களை செய்தார். இயேசுவுக்கு பிறகு மிக அதிகமான ஊழியத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடுபட்டார். இங்கே பேதுரு கிட்ட வருகிற பொழுதே இயேசு அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுடைய ஊழியத்தை குறித்து மிக அழகாக சொல்வதை பார்க்கிறோம். பேதுருடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் அநேக முறை அவர் மறுதளித்தார். 3 முறை நீ மறுதளிப்பாய் என்று சொன்னார். அதே போல் 3 முறை மறுதளித்தார். ஆண்டவராகிய இயேசு பேதுரை பார்த்து 3 முறை என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்டார். 3 முறையும் ஆம் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது அறிவீர் என்று சொல்லி அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான். பேதுரு அநேக நேரத்தில் ஒரு சீக்கிரமாக அல்லது ஒரு துருதுருன்னு அல்லது ஒரு எமோஷனில் சில காரியத்தை செய்தாலும் அவர் கடைசியாக பின்மாற்றம் அடையாமல் அவர் இயேசுவை பின்பற்றின அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆக பின்மாற்றம் அடைவது என்பது அல்லது தேவனை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகுவது என்பது பரவாயில்லை. ஆனால் மறுதலித்து போவது என்பது மிக ஒரு மோசமான காரியம். காரணம், தேவனை அறிந்தவர்கள் மறுதலித்தவர்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யூதாஸ் காரியத்து இயேசு முழுவதும் மறுதலித்தான். பேதுருவும் மறுதலித்தார், யூதாசும் மறுதலித்தான். ஆனால் பேதுருடைய உள்ளம் இயேசுடைய அன்பினால் மீண்டும் கட்டப்பட்டது. மீண்டும் அந்த அன்பு அவனுடைய உள்ளத்துள் வந்தது. ஆனால் யூதாஸ் காரியத்தோ ஒரு கடினமான உள்ளத்தோடு கூட 30 வெள்ளிக்காசை பார்த்து இயேசுவை எடை போட்டு அந்த 30 வெள்ளிக்காசு இயேசுனுடைய அன்பையும் ஊழியத்தையும் பாசத்தையும் மறைத்து விட்டது. இன்றைக்கு நம்மை இயேசுனுடைய காரியத்தை மறைப்பது எது? பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், ஜாதி பெருமையாக இருக்கலாம், அல்லது இருக்கிற வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம். இன்றைக்கு இயேசுனுடைய அன்பை மறைப்பது எது என்பது மிக முக்கியமான காரியம். இங்கே பேதுருவை அநேக காரியங்கள் மறைத்தாலும் மீண்டும் அவன் வந்து இயேசுவிடத்தில் பாதத்தில் விடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் நீ பாறை என்று இயேசு அன்றைக்கே சொன்னார். நீ பாறையாக இருப்பேன்னு சொன்னார். உண்மையில் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். நீ தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொன்னார். ஆக பரலோகத்தின் திருவுகள் உனக்கு கொடுக்குறேன் என்று சொன்னார். ஆக இன்றைக்கி சபைக்கு அஸ்திபாரமாக பேதுருவை இயேசு அன்றைக்கே அவர் கணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு நம்மை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை சில நாட்கள் நாம் அவரை விட்டு தூரம் போகலாம். ஒருவேளை ஜெப வாழ்க்கையில் பின்னோக்கி இருக்கலாம், வேத வாசிப்பில் பின்னோக்கி இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பின்னோக்கி இருக்கலாம். ஆனால் முழுவதுமாய் மறுதலித்து போவது என்பது மிக மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. யூதாஸ் காரியத்தை இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்து அவன் நித்திய ஜீவனை இழந்தான், பரலோக ராஜ்யத்தை இழந்தான், பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை இழந்தான். இந்த பூமியே போதும் என்று சொல்லி நினைத்தான். கடைசியாக அவன் நரகத்துக்கு போகிறவனாய் மாற்றப்பட்டான். காரணம், இயேசுனுடைய மறுதலிப்பு அவனை உள்ளம் குத்தப்பட்டவனாக வாங்கின 30 காசையும் அவன் தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டான். அது அவனுக்கு சாபமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே பேதுருவோ ஆண்டவராக இயேசு அன்றைக்கு பாறை என்று சொல்லி அவரை சந்தித்த உடனே சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை குறித்து என்ன வார்த்தை சொல்கிறார், என்னை குறித்து என்ன வார்த்தை சொல்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இடையில் சில தடுமாற்றங்கள் வரலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும் என்று பார்க்கிறோம். பேதுருவுக்கு
நிறைவேறி தீர்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறி தீரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுவோம். எதில் நாம் பின்னோக்கி இருக்கிறோமோ அவையெல்லாம் சரிபார்த்து முன்னோக்கி செல்லுவோம். ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுவதாக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பேதுருக்கு நீ சொன்ன வார்த்தை, அவனை சந்தித்த முதல் நாளிலே அவனை நீ பாறை என்று சொன்னீர், கேபா என்று சொன்னீர். அது கடைசி வரைக்கும் நிறைவேறினதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்கிறோம் அது நிறைவேறட்டும். எங்களுக்கு குறித்து உங்களுடைய கணிப்பு சரியாகத்தான் இருக்கும் ஆண்டவரே. உம்மோடு இணைந்து ஓட உம் சித்தத்தை அறிந்து செயல்பட கத்த கிருபை செய்வீராக. உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்புடுகிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யூ வில் பி சக்சீடட்.